பாலின் சுவை பனீரின் புரதத்துடன். தமிழ் பனீர். வாங்க கௌதம், அவங்க கிட்ட வந்துட்டோம். அவங்க உங்க பக்கத்துல தான் நிக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட வேண்டிக்கோங்க. வணக்கம்மா. வணக்கம் அம்மா. உங்களை பத்தி இலக்கியா சொன்னா நீங்க ரொம்ப ராசியானவங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நான் நினைச்சது நல்லபடியா நடக்கும்னு சொன்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இலக்கியா. ஒண்ணும் இல்ல கௌதம், அவங்க கைய பிடிச்சு சாமி கிட்ட வேண்டுறாங்க. ஓ சரி. அத்தை. என்ன சொன்ன? அத்தையா? அம்மா, இது என் ஹஸ்பண்ட் கௌதம். ரொம்ப சிரமப்பட்டு இப்பதான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இவர் அதுல ஜெயிக்கணும், எல்லாரும் முன்னாடியும் கௌரவமா வாழணும். அதுக்கு நீங்க ஒரு பெத்த அம்மா ஸ்தானத்துல இருந்து ஆசீர்வதிக்கணுமா? சரி. கௌதம், உங்க அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்னது? ஏன் அம்மாவா? அம்மானா அம்மா தாங்க. நம்மள ஆசீர்வதிச்சு நமக்கு நல்லது நினைக்கிறவங்க எல்லாருமே நமக்கு அம்மா தானே. நீங்க கால்ல விழுங்க. சரி, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. நீ நல்லா இருக்கணும் கௌதம். உன் கஷ்டம் எல்லாம் தீரணும். நீ பழைய கௌதமா கம்பீரமா வாழணும். எந்திரிப்பா. ஸ்பரிசத்தை நாம எங்கேயோ உணர்ந்திருக்கோமே. எங்க? யாருக்கிட்ட? இலக்கியா, இதுக்கு முன்னாடி உங்களை சந்திச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு வருது. ஐயோ இலக்கியா, இவங்களை பார்க்கலாமா? ஐயோ கௌதம், பார்க்க கூடாது கௌதம். அப்புறம் உங்க பண்ண ஆசீர்வாதம் வேஸ்டா போயிடும். அம்மா, நீங்க இவருக்கு குங்குமம் வச்சு விடுங்கம்மா. இருங்க. அம்மா, அவர் ஆரம்பிச்ச கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ளூ பிரிண்ட் இருக்கு. எல்லா பிளாட்டும் உடனே வித்து இவருக்கு ரொம்ப நல்ல லாபத்தை கொடுக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி உங்க கையால அதை கொடுக்கணுமா? அம்மா, நீங்க உங்க கையால அதை கொடுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, இந்தாங்க.
கடவுளே, என் புள்ள தொட்டதெல்லாம் தொலங்கணும். அவன் படுற கஷ்டத்துக்கு எல்லாம் விடிவு காலம் பிறக்கணும். கடவுளே, இந்தப்பா. கௌதம், இந்த வைங்க. இந்த ரொம்ப நன்றிமா. அம்மா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, நல்லா இருமா, நல்லா இரு. என்ன ஏதோ அழற மாதிரி சத்தம் கேக்குது? என்னாச்சு? யார் அழறாங்க? இலக்கியா, யார் இலக்கியா? இல்லையே கௌதம், அதெல்லாம் இல்ல. அப்புறம் இவங்க எதுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? இவங்க பையன் நல்லா இருக்கணும்னு 7 நாள் இந்த கோயில்ல தங்கி தர்மம் வாங்கி உண்டியல்ல போடுறதா வேண்டிக்கிட்டாங்களாம். ஓஹோ. கௌதம், காணிக்க கொடுங்க. அம்மா இந்தாங்கம்மா. நான் வாங்கின யாசகத்திலேயே இதுதான் மனசுக்கு நிறைவானது. நல்லா இருப்பா. இந்த குரலை இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேனே. இலக்கியா, இவங்க யாரு? அம்மா, நீங்க யாரு? யாருமா நீங்க? சொல்லுங்க, நீங்க யாரு? இலக்கியா, இது புடி. ஐயோ இது கௌதம், புடி இலக்கியா, சொன்னா கேளு. புடி. கௌதம், கௌதம் வேண்டாம் கௌதம். கௌதம், எங்க போயிட்டாங்க அவங்க? அது நீங்க அவங்கள பார்த்தா ஆசீர்வாதம் பலிக்காதல்ல, அதான் அவங்க போயிட்டாங்க. அவங்க வாய்ஸ் எனக்கு பழக்கமான வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு பழக்கமானவங்களா இருந்தா எனக்கு தெரியாதா? அவங்க வேற கௌதம். சரி, அந்த துணியை கொடுங்க. கொடுங்க, நான் போய் கட்டிட்டு வரேன். இந்தாங்க, நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சரி போ. கடவுளே, 7 நாள் தர்மம் எடுக்கிற வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. கடைசி காசு என் புள்ளையே கொடுத்து வேண்டுதலை முடிச்சு வச்சுட்டான். கௌதம்க்கு எல்லா கஷ்டமும் தீரணும். கௌதம், இலக்கியா சந்தோஷமா குழந்தை குட்டிங்களோட வாழணும். இதுக்கு நீதான் அருள் புரியணுமா? அத்தை, வா இலக்கியா. புத்திசாலித்தனமா நான் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பண்ணிட்டியே. என் மருமகனா மருமகதான். பூமி பூஜை போட்டப்போ எல்லாரும் வந்து வாழ்த்துனாங்க. நீங்க மட்டும் இல்லையேன்னு ஒரு குறை இருந்துச்சு. இப்ப அதையும் நிறைவேத்திட்டேன். சரிங்க அத்தை, கௌதம் பாத்துட்டு போறாரு, நான் கிளம்புறேன். அத்தை, நாளைக்கு காலையில நான் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு நீங்க வாங்க. மீதி நம்ம அங்க பேசிக்கலாம். ஓ, நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளோ ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா, எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை, பன்னீரின் புரதத்துடன். தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.